விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் அது மதவெறிகளை உணர்வுகளை தூண்டுறதா இருக்கிறதா சொல்லி தணிக்கை சான்றிதழ் தராம கடைசி படம் தானா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. கடைசி படம்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா அதான் கடைசி படம். அப்புறம் அரசியல்ல வந்து சிக்ஸர் அடிக்க முடியலன்னா அப்புறம் திருப்பி முதல் படம் ஆகும். அதனால அதுல நான் நம்பல, கடைசி படம்ன்றத நான் நம்பல. ஏன்னா அரசியலுக்கு வருவாங்க, அரசியல்ல முழுசையா ஏதோ ஒரு கனவுல வருவாங்க, கனவு நிறைவேறவில்லை என்றால் உடனே திரைத்துறைக்கு திரும்பி விடுவார்கள். அதனால கடைசி படம் என்பதை நான் நம்பவில்லை. இன்னொன்று, இந்த சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு தனித்துறை. அவங்க சில பகுதிகளை நீக்க சொல்லியிருக்கலாம், அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம். நான் கேட்டேன், சில சென்சார் போர்டு ஆபீசர்ஸ் கேட்டேன், எதுக்கு தாமதமாகுதுன்னா சில நேரங்கள் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லியிருக்கலாம், இவங்க நீக்காம இருக்கிறதுனால அது தாமதம் ஆயிருக்கலாம், அதனால கோர்ட்டு போயிருக்கலாம். ஆனா இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அரசியலில் எதிர்கொள்ள முடியாமல் உடனே பராசக்தி, நாங்கள் சக்தியை வேண்டிக் கொண்டிருக்கிறோம், பராசக்தியின் மகனுக்காக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். முருகன் வந்து பராசக்தியின் மகன். ஆக நீங்க இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் அரசியல்ல சினிமாவையும் உடனே கொண்டு போட்டியா விட்டு அதுல உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அதுவும் பராசக்தி என்ற பெயர் தான் வைக்க வேண்டி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிப்பவரும் சிவகார்த்திகேயனா தான் இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நீங்க நாத்திகம் பேசினாலும் எப்படியாவது ஆத்திகத்திற்குள் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை, எல்லாவற்றிற்கும் மேல பராசக்தி என்ன கதைன்னு நான் கேட்டேன்னா ஹிந்தி எதிர்ப்புக்கான கதை. இந்தி திணிப்பதற்கு தான் தமிழகம். நாங்களும் எல்லாரும் இந்தி திணிப்பதற்கு எதிரானவர்கள் தான். என்னமோ நாங்க திணிப்பதற்கெல்லாம் ஆதரவு வரவங்க மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திணிச்சவங்க யாரு? திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை சுட்டுக் கொண்டவர்கள் யாரு? இன்னைக்கு தோல்ல தூக்கி வச்சுட்டு திரியுறீங்கல்ல காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் உண்மையிலேயே பராசக்திக்கு நீங்க அது உண்மையான கருத்தை பொதுமக்கள்கிட்ட சொல்லி வேண்டும் என்றால் காங்கிரஸை நீங்கள் துரத்தி விட்டு தான் பராசக்தியை ரிலீஸ் பண்ணணும். என்ன கேட்டா அதான் உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்க முடியும். ஆனா எந்த திரைப்படத்திலும் தவறான கருத்து பதிவு செய்துவிடக்கூடாது. நிச்சயமாக டெல்லியோட பெருசா தேசிய உணர்வுக்கு எதிராக எந்த கருத்தும் இருந்துவிடக் கூடாது என்பது எனது. அதே போல பராசக்தி படத்துல வந்து டெல்லி மட்டும் தான் இந்தியாவா அப்படின்ற ஒரு வசனமும் இடம்பெற்றிருக்காரு. இல்ல, டெல்லி மற்றும் இந்தியான்னு சொல்ல, டெல்லி இந்தியா, தமிழ்நாடு இந்தியா. ஆக தமிழ்நாடு தனிநாடு என்ற ஒரு நிலையை அடைந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் தான் நமக்கு. தமிழ்நாடு தனித்துவமான நம்ம நாடா இருக்கலாம், தனி நாடாக இருந்துவிடக் கூடாது. இவங்களே தனிநாடு சுடுகாடுலாம் சொல்லிட்டு அப்புறம் பயந்து போய் அந்த கோரிக்கையை வெளியே விட்டவங்க தான். அதனால இவங்களை பத்தியெல்லாம் இவங்களோட வீரம்லாம் எப்படி இந்திரா காந்தி எப்படி வாழை சுட்டிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும்.